ஹலோ guys வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிஎஃப் போர்ட்டலில் வந்து டிஎஸ்சி இஷ்யூ ரிலேட்டட் தான். ஸோ நம்ம இன்கேஸாக வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு டிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் மற்ற எம்ப்ளாயி ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா ஆடே பண்ண முடியாது. ஸோ ஹோப் அது உங்களுக்கு தெரியும். ஃபைன். ஸோ டிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சிம்பிளி கிளிக் டிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை டிஎஸ்சி நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே மற்ற டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணிடுங்க. லெட் மீ ஷோ யூ தட் ஆல்சோ. ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்டர் அத்தாரைஸ் பேர் யார் பேரில் டிஎஸ்சி இருக்கோ ப்ளஸ் ஃபார்ம் 5 வந்து யார் பேர் கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேர், டெசிக்னேஷன், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கிளிக் ஆன் ரெஜிஸ்டர் டிஎஸ்சி. ஸோ இது கிளிக் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது டிஎஸ்சி வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. ஒன்று இந்த டிஎஸ்சி யூட்டிலிட்டி சிக்னேச்சர் யூட்டிலிட்டி இருக்குல்ல, இது டவுன்லோட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஆனால் 99% வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லை பஃபரிங் அப்படி இதாகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து நான் ஒரு ஜார்கி ஆப் சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஜார்கி ஆப் மூலிமா வந்து எந்த டிஎஸ்சி யூட்டிலிட்டியும் தேவைப்படாது. ஸோ அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது டேட்டா கொடுத்தது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஆன் வியூ ரெஜிஸ்டர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க கம்பெனி லெட்டர் பேடில் அண்ட் 3 ஸ்பெசிமேன் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க, அது சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் 5A. ஸோ இது ஒரு கிளைண்ட் வந்து டைரெக்டாக அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஃபார்ம் 5A அண்ட் ஆதார் கார்டு என்க்ளோஸ் பண்ணல. ஸோ அது நம்ம கண்டிப்பாக என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபார்ம் 5A நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபார்ம் 5A. ஸோ ஃபார்ம் 5Aவில் வந்து வெறும் பேங்க் டீட்டெயில் இருக்காது. இது வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுகிறேன். பேங்க் டீட்டெயில் இருக்காது. ஸோ பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு கேன்சல் செக் லைஃப் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 5A பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து கேனாட் பி யூஸ், அந்த மாதிரி காப்பி கேனாட் பி யூஸ் இருக்கும். பட் நோ நீட் டு வரி. ஸோ அந்த காப்பியில் பார்த்தீங்கன்னா 4 பேஜ் இருக்கும். கடைசி பேஜில் அதுலேயும் ஸ்பெசிமேன் சிக்னேச்சர் நீங்கள் பண்ணிக்கணும். அந்த காப்பி தென் ஆதார் கார்டு காப்பி. ஸோ இந்த 3 காப்பியுமே நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இட் டேக் 7 to 10 or 15 days எடுத்துணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்குது, கண்டிப்பாக சீக்கிரமாக அப்ரூவல் பண்ணணும்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் விசிட்டும் பண்ணலாம், இல்லைனா மெயில் போட்டால் ரெஸ்பான்ஸ் வருமா வராதா டவுட்ஃபுல் தான். பட் டிபார்ட்மெண்ட் விசிட் பண்ணிவிட்டு அந்த காப்பி காமிச்சிட்டு அப்ரூவல் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் மீ அப்லோட் ஹியர் ஆல்சோ. ஸோ நாங்கள் வந்து இதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் வந்து லெஸ் தென் 500 KB இருக்கணும். ஸோ ஒரு டிஎஸ்சி அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், அது டவுன்லோட் பண்ணும்போது அது 10 KB 20 KB தான் இருக்கும். பட் நீங்கள் சீல் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணும்போது அந்த சைஸ் வந்து அதே வந்து 200-300 KB வந்துடும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 5A அது ஒரு 200-300 KB இல்லைன்னா 500 KB வந்துடும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு காப்பி அது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா 1 MB 2 MBயில் வந்துடும். ஸோ அது நீங்கள் ரெடியூஸ் பண்ணணுன்னா பிடிஎஃப் ஐ லவ் பிடிஎஃப் இருக்குது, அதில் எதுவும் கம்ப்ரெஸ் பண்ணலாம். பட் 99% பார்த்தீங்கன்னா அதுலேயும் சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறவர் இருந்தீங்கன்னா சாட் ஜிபிடி இஸ் சிம்பிள். லாகின் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைல் ரெடியூஸ் பண்ணி கொடுங்க சொன்னோம், இது கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடுச்சு. உங்களுக்கு எத்தனை எம்பியில் வேணும் சொல்லுங்கள், அத்தனை கேபியில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான திங்கு, நல்ல யூஸ்ஃபுல்லான திங்கு. ஸோ இங்கே ஜிப் ஃபைல் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிடுங்கிறது கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கணும். 99% ஓரளவுக்கு கிளியர், 50% வரைக்கும் இது ஓரளவுக்கு கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே டிஎஸ்சி ஃபைனல் அப்லோடு, இது ஃபைனல் அப்லோடு. ஸோ லெஸ் தென் 300 KB இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கிளிக் ஆன் சப்மிட். ஸோ ஃபைல் சப்மிட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் இட் வில் கோ டு த டிபார்ட்மெண்ட் அது பார்த்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸ் ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் எப்படி இருக்கோ அது காமிக்க. இன்னொரு விஷயம், இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டோ, டேக்ஸ் கன்சல்டண்ட்டோ, லேபர் லா கன்சல்டண்ட்டோ, உங்களுக்கு வந்து பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ரிலேட்டட் எல்லா டீட்டெயில் வேணும், ப்ளஸ் சப்போர்ட்டும் வேணும்னா நாங்கள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி கிளப் மெம்பர்ஷிப் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் பிஎஃப் இஎஸ்ஐக்கு. ஆக்சுவலி வேறு ஒரு பிளான் இருந்தது, பட் இப்போதைக்கு நிறையா பேர் வந்து பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ லேர்ன் பண்ணணுன்னால பிஎஃப் இஎஸ்ஐ மட்டும் ஒரு கிளப் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது 5C மாதிரி கோர்ஸ் இருக்கும், ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸும் கோச்சிங்கும் கிடைக்கும்.
கம்யூனிட்டியும் கிடைக்கும், சேலஞ்ச் இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் கிளாரிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட், ரிட்டன் ஃபைலிங், ஆல் டைப்ஸ் ஆஃப் ரிட்டன் ஃபைலிங் இருக்கும். அண்ட் கம்ப்ளைண்ட்ஸஸ் ஒன்று இருக்குது, போனஸ் வீடியோ இருக்குது. அண்ட் இதில் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். ஒன்று 2999. ஸோ இதில் வந்து 3 பிளானாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் கன்வீனியன்ட் ஆஃப் பேமெண்ட் ஒன்லி. ஸோ 2999 6 month வீடியோ access கிடைக்கும், 3 months வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சப்போர்ட்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, அதில் டவுட் இருக்குது, இல்லைனா ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். அதே வந்து 3999 பார்த்தீங்கன்னா 6 month வீடியோ access, 6 month வாட்ஸ்அப் சப்போர்ட் கொடுப்போம். ஏன் வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கு நான் சார்ஜ் மெயின் உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பனாக சொல்லணுன்னா நிறையா வீடியோ வந்து யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் அங்கேயே கூட பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். பட் மெயின் திங் வந்து அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட் தான். ஸோ ஏன் டைம் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன்னா, உங்கள் கொரி ரீசால்வ் பண்ணுறேன்னா, ஸோ அதுக்காண்டி தான் நான் அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கு தான் இந்த சார்ஜஸ்ஸு. இல்லைனா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட வீடியோ இருக்கும், உங்களுக்கு நிறையா வீடியோ கிடச்சிரும். இந்த வீடியோ கூட யூடியூப்பில் இருக்கலாம். ஸோ மெயின் திங் நம்ம சார்ஜ் பண்ணுறது ஜஸ்ட் ஃபார் வாட்ஸ்அப் சப்போர்ட் தான். அண்ட் 4999 பார்த்தீங்கன்னா 1 year access வீடியோ access இருக்கும். எங்கள் லேர்னிங் போர்ட்டல் இருக்குது, அந்த access கொடுத்துருவோம். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணலாம். அண்ட் 1 year வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு லைவ் செஷனும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 3 monthsக்கு எடுத்திங்கன்னா 3 லைவ் செஷன் அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா 12 லைவ் செஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ இது 1 year வரைக்கும். நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா 50% ஆஃப் கொடுத்துருவோம். என்ன ப்ரைஸிங் மீன்ஸ் 1 year சப்போர்ட் வேணும்னா 2500 கட்டலாம் நெக்ஸ்ட் இயரில். ஃபைன். அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த லேர்னிங் போர்ட்டலில் கிடச்சிடும், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் தட்ஸ் இட். ஐ திங்க் பிடிஎஃப் ஃபைல் ஷோ பண்ணலாம், பட் கிளைண்ட்டோட டேட்டா, ஸோ அதனால் ஷோ பண்ண முடியல. ஜஸ்ட் டிஎஸ்சி அப்ளிகேஷன் லெட்டர் பேடில் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, ஸ்மூன் ஸ்பெசிமேன் சிக்னேச்சர் இருக்கும். தென் ஃபார்ம் 5 4 பேஜ் இருக்கும், அது நார்மல் பிரிண்ட் அவுட் தான். பட் கடைசி பேஜில் வந்து அங்கேயும் ஸ்பெசிமேன் சிக்னேச்சர் இருக்கும், அதுவும் எடுத்துருங்க. தென் ஆதார் கார்டு காப்பி, அதில் சீலைன் சைன் வச்சு அதுவும் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் கோர்ஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் கொரி கேட்கணும், இல்லைன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், சப்போர்ட் பெய்டு சப்போர்ட் தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. உங்களுக்கு கொரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கமெண்ட் போடுங்க, நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துறேன். பட் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பண்ணணுன்னா அதுவும் சார்ஜபிள் தான். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க, என்ன சார்ஜ் இருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அண்ட் கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.